இப்போ உலகமெங்கும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் ஊடகம் நம்ம சமூகம் சேனல் பல நேர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அழகு குறிப்பு சம்பந்தமாக நிறைய தகவல்களை வழங்கி இருக்கின்றோம். நான் உங்கள் லிஷா. அழகு அப்படின்னு சொன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதிலும் மனிதர்களில் எளிதில் ஒருவரை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள உதவுவது அவங்க முகம்தான். அந்த வகையில் முக சருமத்தினை அழகாக மாற்றுவதற்கு பலரும் பலதும் செய்து கொண்டிருக்கிறாங்க. முக அழகு குறிப்புகளை செய்வதற்கு முன் நாம் பார்க்க வேண்டியது அவரவர் சரும வகையினை, அதாவது அந்த ஸ்கின் டைப்ஸ். அது 4 வகைப்படும். முதலாவது வறண்ட சருமத்தினர். ட்ரை ஸ்கின். வறண்ட சருமம் ஒரு மாதிரி சொரசொரப்பா காய்ந்து சில வேளைகளில் சருமத்தில் சிறு வெடிப்புகளும் தோன்றலாம். இவர்கள் அதிக அளவு தண்ணீரை முகத்தில் அதிகம் படும்படியாக குளிக்க கூடாது. அதுபோல அதிக வாசனை கொண்ட முகப்பூச்சிகள் பாவிக்க கூடாது. அதுபோல் மிகவும் சாஃப்டான துணினால இவங்க முகத்தினை துடைக்க பயன்படுத்த வேண்டும். அதிக அளவான நீரினையும் பழங்கள் காய்கறிகளையும் உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் அவசியம். இரண்டாவது வகையிலான சருமம் எண்ணெய் பசை உள்ள சருமம், ஆயிலி ஸ்கின். இச்சருமம் எந்நேரமும் எண்ணெய் தன்மை உடையதாக காணப்படும். இதற்கு தீர்வு, இவர்கள் முகத்தில் அதிக அளவு மேக்கப் போடக்கூடாது. இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன் முகத்தினை கழுவி கிளீன் பண்ணி தூங்க வேண்டும். அடிக்கடி முகத்தில் இவர்கள் கை வைப்பதனால் இலகுவில் பாக்டீரியாக்கள் உள்சென்று முகப்பருக்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. இதனால நீங்க தயவு செய்து உங்களது முகத்தில் அடிக்கடி கை வைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது சரும வகை வறட்சி மற்றும் எண்ணெய் பசு சேர்ந்த சரும முகமுடையவர்கள். இவர்களது நெற்றி, நாடி, கன்னங்கள் எண்ணெய் தன்மையுடையதாக மற்ற பகுதிகளில் வறட்சியாகவும் காணப்படும். இவர்களது சருமம் மிகவும் சென்சிட்டிவ் ஆக இருக்கும். இவர்களுக்கு அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இவங்களும் அடிக்கடி முகத்தினை கழுவக்கூடாது. தேவையில்லாம ஸ்க்ரப் யூஸ் பண்ணவே கூடாது. இவங்க சருமத்துக்கு கற்றாழை மற்றும் தேயிலை இலை, வேம்பு, இதனால் ஏதாவது ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட மிகவும் கூல் ஆன ஏதாச்சும் ஒரு பொருளால் தயாரிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்களை பாவிக்க வேண்டும். 4வது சரும வகை சாதாரண சருமம். இவர்களது சருமம் மென்மையாகவும் அளவான வலுவழுப்பாகவும் காணப்படும். இவர்கள் அவர்களுக்கு பிடித்த முகப்பூச்சிகளை தேர்வு செய்யலாம். ஆனாலும் தொடர்ந்து அவர்களது சருமத்தினை பராமரிப்பதாயின் மிக குறைந்த அளவான மேக்கப் பயன்படுத்துவது சிறந்தது. சரும வகையில் காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், நாம் மனநிலை சூழ்நிலைகளை பொறுத்து மாறுபடும். எனவே நாம் சருமத்தின் தன்மையினை அறிந்து கொண்டு அதற்கேற்ற முக பராமரிப்பினை மேற்கொண்டால் யாவரும் அழகுதான். இது போல அழகு குறிப்புகளோடு இணைந்திருக்க சமூகம் சேனலோடு இணைந்திருங்கள்.